ஆதி பாரதி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. சாரதா அம்மா வந்து சந்தோஷத்தில் வந்து சரி நிச்சயம் பண்ணியாச்சு, இல்லை என்ன ஆதி உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னோன்னே, எனக்கு என்னம்மா நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வச்சுட்டேல, எனக்கு ஏக சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா, சரின்னு தமிழில் வந்து தமிழ் நம்ம வந்து இன்னும் கூடி சீக்கிரம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டாட்டா காமிச்சு அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு சாரதாம்மா வந்து ஆதி வந்து ஆஃபீஸில் போயிடுறாங்க. வீட்டில் இறக்கி விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே சாரதாம்மா வராங்க. வந்ததுப்போ தான் ஏகாம்பரம் ஹாலில் வந்து வெயிட் பண்ணுறாப்புல. அதே மாதிரியே இந்த பக்கம் அறிவு, ஸ்வேதா எல்லோரும் இருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னா வந்து நல்ல வேளை கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னை மன்னிச்சிரு ஸ்வேதா அப்படின்னு சொன்னோன்னா, அக்கா ஏங்க்கா நீ மன்னிச்சுப்பெல்லாம் கேட்குற ஸ்வேதா கிட்ட அப்படின்னோன்னே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆதி வந்து விரும்பிக்கிட்டு இருக்குந்தான்னு சொன்னேன்ல கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கப்புறமேட்டுக்கு, ஆமாக்கா அந்த பொண்ணு வந்து நான் நேரில் வந்து கூப்பிட்டு பார்த்தோன்னே வந்து ஆதிக்கு ஏற்ற பொண்ணாக வந்து அவள் தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஸ்வேதா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நானும் அவங்கள பிரிக்கிறதுக்கு என்னமோ ஏது நிறையெல்லாம் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவங்கள வந்து பிரிக்க முடியாதுங்கிறது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அவன் வந்து சாதாரணமான பொண்ணு கிடையாது, சராசரி பொண்ணு கிடையாது. அவள் வந்து ஆதியை வந்து நல்லபடியாக கடைசி வரைக்கும் வந்து பத்திரமா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை வந்து எனக்கும் வந்துருச்சு. அதனால தான் அவங்க கல்யாணத்துக்கு வந்து நான் சம்மதம் சொல்லிட்டேன், அவளை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அதிர்ச்சி ஆகி என்ன சொல்கிறது, சரி கல்யாணம் தானே நின்று இருக்கு, கூடிய சீக்கிரம் நீ தான் மருமகன்னு உனக்குள்ள வாக்கெல்லாம் கொடுத்தாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப பட்டுன்னு கேட்டுடுறாங்க, எனக்கு வாக்கெல்லாம் கொடுத்தீங்களே அத்தை, நிச்சயமாக ஆதியை வந்து கல்யாணம் பண்ணுவேன், சின்ன வயசுலேருந்தே நான் ஆசைப்பட்டிருந்தேன்னு உங்களுக்கும் தெரியும்ல. அது எல்லாம் எனக்கு தெரியும் ஸ்வேதா, நீ சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு ஆசைப்பட்ட ஆதி மேலே தான். பட் இருந்தாலும் ஆதிக்கு வந்து உன்னை பிடிக்கவே இல்லையே, பிடிக்காதவங்க உங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அது இப்போதைக்கு வேணால் செய்யலாம், தவிர அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாக தான் வரும். அதனால் அந்த பொண்ணையே வந்து நான் வந்து மருமகளாக ஏற்றுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து நிச்சயமும் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அதிரடியாக சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியுமா, தெரியாத இன்னொன்று இருக்குது. ஆதி விரும்பின பொண்ணு அந்த ஆஃபீஸ்லேயே தான் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா மேற்கொண்டு தூக்கி வாரி போடுது அறிவுக்கு.